சில வழக்குகள் வந்து விசாரணையின் போது நீதிமன்றத்தில் வந்து அந்த வழக்கு அடிபட்டு போகுதுங்க. காரணம் என்னன்னா, கான்ட்ராடிக்ஷன் வரும்பொழுது அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்படுகின்ற சூழ்நிலை, வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளி அவர் தப்பித்து விடுகின்ற சூழ்நிலை ஏற்படும். புகாரை அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு மேலதிகாரிகளுக்கு கொண்டு போகணும் அப்படின்றதுக்கான ஆவணங்களை நம்மக்கிட்ட இருக்கணும், தயாராக இருக்கும். மீண்டுமா இன்னைக்கு வழக்கறிஞர் போர்வாலை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் ஐயா. உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். நீங்கள் கடந்த வீடியோவில் சொன்ன ஒரு பாமர மனிதன் எப்படி போய் ஒரு புகாரை கொடுக்கணும், அதில் என்னென்ன இருக்கணும்னு சொன்னது ரொம்ப பிரயோஜனமாக இருந்ததுன்னு சொல்லி அநேகர் சொல்லியிருந்தாங்க. ஒரு பாமர மனிதன் அவன் வந்து ஒரு புகாரை கொடுத்ததோடு அவனுடைய கடமை முடிஞ்சிருதா? அதுக்கப்புறம் போலீஸ் எல்லாமே பார்த்துக்குமா? இல்லை அந்த புகார் என்ன நிலைமையில் இருக்குது, அதை பின்தொடர காரியங்கள் ஏதாவது செய்ய வேண்டியது ஒரு நம்முடைய இந்திய குடிமகனுடைய ஒரு கடமையா, புகார் கொடுத்தவனுடைய கடமையா? அதுக்கு பின்னாடி எப்படி பின்தொடர்னா அதை என்னென்ன செய்யணும், யார் யாரை பார்க்கணும், அதை கொஞ்சம் சொன்னீங்கன்னா வசதியாக இருக்கும். நிச்சயமா. நேயர்களுக்கு வணக்கம். ஐயா கேட்டது போல் ஒரு புகார் கொடுத்து விட்ட பிறகு புகாரத்துடைய கடமை அதோடு முடிஞ்சிடலைங்க. காவல்துறை அதிகாரிகள், புகாரை பெற்றுக்கொண்ட காவல்துறை அதிகாரிகள் என்ன நடவடிக்கை எடுக்கிறார்கள் என்பதை அதை ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து எல்லா குடிமகனுக்கும் இருக்கணும். ஏன்னா புகார்தார் அப்போ காவல்துறைக்கு வந்து பல்வேறுபட்ட புகார்கள் வந்து கொண்டே இருக்கும். அது வந்து அந்த புகாரினுடைய அந்த தன்மைக்கு ஏற்ற வகையில் நடவடிக்கைகள் மாறுபடும். ஒரு சில சின்ன புகாராக இருக்கும், சில லேண்டு சம்மந்தப்பட்ட டிஸ்பியூட்டான புகாராக இருக்கும். இதெல்லாம் வந்து வச்சுட்டு சட்டம் ஒழுங்கு பாதிக்கின்ற வகையில் ஒரு கிரிமினல் குற்ற நடவடிக்கையை வந்து ஸ்திரத்தன்மையினுடைய பொறுத்து குற்றத்தின் தன்மைக்கு ஏற்ற வகையில் அதுக்கு எந்த புகாருக்கு மேலே உடனடி நடவடிக்கை எடுக்கணுன்றதை காவல்துறை முடிவு செய்வாங்க. அப்படி பண்ணும்பொழுது நமக்கு பெரிய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு, அதனால் உடனடி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி காவல்துறையை நம்ம வலியுறுத்துகின்ற பொழுது புகார்தாரர் வந்து என்ன காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறாங்கன்றத அதை ஃபாலோ பண்ண வேண்டிய கடமை கண்டிப்பாக இருக்குது அவங்களுக்கு. அதனால் அவங்க புகாரை பெற்றுக்கொண்ட காவல்துறை அதிகாரிகள் உடனடியாக அந்த புகாரின் மீது FIR, முதல் தகவல் அறிக்கை என்று சொல்லப்படுகின்ற ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட், அந்த FIR போடுறாங்களான்றது பார்க்கணும். FIR போட்ட பிறகு இந்த FIR போடுறாங்கன்னு நான் எப்படி பார்க்குறது, ஒரு பாமரன் எப்படி பார்க்குறது, அவனை எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? காவல்துறையை போய் நம்ம அணுகணும். ஓகே, காவல்துறை போய் நம்ம கேட்கும்போது, சார் நான் புகார் கொடுத்தேன், என்ன ஆச்சுங்க, FIR போட்டிங்களா, அது நடவடிக்கை எடுக்கிறீங்களான்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, இல்லைம்மா இப்போ தான் FIR போட்டிருக்கேன், நான் அதுக்கப்புறம் வந்து நம்ம அக்யூஸ் அரெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற விஷயம் இல்லை வந்து சொல்லுவாங்க. ஸோ நம்ம அவங்கள போய் அணுகி கேட்கணும், விவரங்களை கேட்கணும். நம்ம போய் கேட்டு தான் இருக்கணும், வேற வழியே இல்லைங்க, கேட்டு தான் இருக்கணும். அப்போ கேட்கும்பொழுது அவங்க வந்து அந்த உடனே குற்றம் நடந்த சம்பவத்துக்கு வந்து போலீஸ் காவல்துறை வந்து விசாரிக்கணும். எங்கே குற்றம் நடந்தது, அந்த சம்பவ இடத்தை பார்வையிடும் போது அங்கே இருக்கின்ற சாட்சிகளை வந்து விசாரிக்கணும். விசாரித்து அவங்ககிட்ட இருந்து வாக்குமூலம் பதிவு செய்வாங்க. என்ன நடந்தது, யார் பார்த்தாங்க, அந்த சம்பவத்தில் நேரடியாக பார்த்த சாட்சிகள் யார் அப்படின்றதெல்லாம் விசாரணை பண்ணி அவங்ககிட்ட வாக்குமூலம்லாம் பதிவு செய்து சம்பந்தப்பட்ட அந்த குற்றம் இழைத்ததற்கான ஆதாரங்களை எல்லாம் திரட்டி அந்த வழக்குக்கான ஆதாரங்களை திரட்ட வேண்டியது காவல்துறை அதிகாரியுடைய கடமை. அது சம்பந்தப்பட்ட குற்ற நிகழ்வில் சம்பந்தப்பட்ட எதிரிகளை வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை கைது செய்யணும், அவங்களுடைய நடவடிக்கை. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புகார் கொடுத்தவர் ஒருவேளை புகார் கொடுத்துட்டு மருத்துவமனைக்கு போயிருப்பாங்க. மருத்துவமனைக்கு தனக்கு ஏற்பட்ட காயத்திற்கு சிகிச்சைக்காக டாக்டர் போக வேண்டிய சூழ்நிலை இருக்கும்போது அந்த புகாரில் என்ன குறிப்பிட்டு இருக்கிறதோ அந்த விவரங்களையும் அதே மருத்துவத்துறை அதிகாரிகிட்ட சொல்லணும். சில பேர் வந்து சில வழக்குகள் வந்து விசாரணையின் போது நீதிமன்றத்தில் வந்து அந்த வழக்கு அடிபட்டு போகுதுங்க. காரணம் என்னன்னா, அதாவது காவல்துறையில் கொடுக்கப்பட்ட புகாரில் என்னை இந்த கத்தியால் என்னை வெட்டினார் அப்படின்னு சொல்லி அவங்க புகாரில் குறிப்பிட்டிருப்பாங்க. இதே நபர் அந்த வெட்டுப்பட்ட காயத்துக்கு சிகிச்சைக்கு போகும்போது அவங்க மருத்துவ அதிகாரிகிட்ட சிகிச்சை கொடுக்குற மருத்துவ அதிகாரிகிட்ட என்னை வந்து உருட்டுக்கட்டையால் தாக்கினார் அப்படின்னு வந்து இன்னும் அது விவரங்கள் தெரியாம சொல்லிடுவாங்க. இல்லைன்னா கீழே விழுந்துட்டேன் இந்த வெட்டுக்காயம் ஏற்பட்டது எப்படின்றத சொல்லணும் டாக்டர்கிட்ட. இங்க புகார்ல என்ன சொன்னோமோ அதுதான் மருத்துவ அதிகாரிகிட்ட சொல்லணும். ஆனா இங்க அந்த தலையில் ஏற்பட்ட அந்த வெட்டுக்காயத்தை நான் தவறி விழும்போது கல்லில் மோதி அடிபட்டுச்சுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்போ அவர் டாக்டர் அதை தான் எழுதுவாருங்க. அப்போ எழுதும்போது
அந்த வழக்குக்கான அந்த மருத்துவத்துறை சிகிச்சை கொடுத்த ஆவணங்களை எல்லாம் காவல்துறை அதிகாரிக்கு கைப்பற்றி அந்த ஆவணங்களை எல்லாம் சேகரித்து அவர்கிட்ட வாக்குமூலம் பதிவு செய்து அதை நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்துகின்ற பொழுது இங்கே முரண்பாடுகள் ஏற்படும். முதல் தகவல் அறிக்கையில் சொல்லப்பட்ட விவரங்கள் வேற, காவல்துறை அதிகாரி மருத்துவமனை அதிகாரிகிட்ட விசாரிக்கும் போது அவர் காவல்துறை அதிகாரிகிட்ட மருத்துவத்துறை அதிகாரி சொன்ன தகவல்கள் வேறு மாதிரி இருக்கிறது. சிகிச்சைக்கு சென்ற நபர் கொடுத்த விவரங்கள் வேறு மாதிரி இருக்கிறது. இப்படி கான்ட்ராடிக்ஷன் வரும்பொழுது அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்படுகின்ற சூழ்நிலை, வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளி அவர் தப்பித்து விடுகின்ற சூழ்நிலை ஏற்படும். அதனால வழக்கு சம்பந்தப்பட்ட ரிலேட்டடான விஷயங்களை கரெக்டாக புகார்தாரர் அதை சொல்லணும். சப்போஸ் அதை எப்படி சொல்லணும் தெரியலன்னா வழக்கறிஞர்கிட்டயோ அல்லது விவரம் தெரிஞ்சுக்கிட்டே கேட்டு அதை நம்ம சொல்லணும். ஆலோசனை பண்ணி சொல்றது நல்லது. இது முக்கியமாக நம்ம ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குற ஜட்ஜுக்கு நம்மளை பர்சனலாக தெரியாது, என்ன ஆச்சுன்னு தெரியாது. கண்டிப்பாங்க. நம்ம சொல்கிற இந்த ரிப்போர்ட்டும் ஆவணங்கள் அடிப்படையில் மட்டும்தான் ஆன்சர் வரும். அதனால நம்மளுடைய ஆவணங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணும். ஏன்னா இப்போ இது அதாவது FIRன்றது ஒரு ஆவணம். அது அந்த நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்துகின்ற பொழுது FIR அந்த ஆவணமாக குறியீடு செய்வாங்க. அதே போல் காயம்பட்ட நபர் மருத்துவ அதிகாரிகிட்ட எடுத்துக்கிட்ட அந்த டாக்குமெண்ட், இந்த ட்ரீட்மெண்ட் மெடிக்கல் டாக்குமெண்ட், ரிப்போர்ட், மெடிக்கல் சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியமானது. காயச்சான்றுன்னு சொல்லுவாங்க. அந்த காயச்சான்று ஊன் சர்டிஃபிகேட்டு நீதிமன்றத்தில் அதை மார்க் பண்ணும் பொழுது FIRல கொடுத்த விவரங்கள், அது என்ன ஆயுதங்கள் பயன்படுத்தினாங்க, எங்கே காயம் ஏற்பட்டது என்ற விவரங்கள் இருக்கும்போது அதே விவரங்கள் முரண்பாடு இல்லாமல் மருத்துவத்துறை அதிகாரி கொடுக்கின்ற சான்றிதழிலும் காய சான்றிதழும் இருக்கும் பொழுது கரெக்டான ஒரு எவிடன்ஸை நம்ம கொண்டு போனோம் நீதிமன்றத்தில், குற்றவாளி வழக்கிலிருந்து தப்பிப்பதற்கு வாய்ப்புகள் இல்லாமல் போகும். ஓகே. இப்போ இந்த FIR போட்டாங்க, அதுக்கப்புறமா என்ன சார் பண்ணணும்? அதை FIR போட்டு காவல்துறை அதிகாரி விசாரணை மேற்கொண்ட பொழுது அந்த புகார் கொடுத்தவர் ஒருவேளை புகார் கொடுத்தவர் இன்ஜூர்டா, அதாவது காயம்பட்ட நபராக இருக்கலாம், இல்லை காயம்பட்ட நபருடைய உறவினர்கள் புகார் கொடுத்துருக்கலாம். ஸோ இவர்கள் இப்போ போலீஸ் துறையை சேர்ந்தவங்க காவல்துறை அதிகாரிகள் நேரடியாக விசாரணை செய்கின்ற பொழுது நடந்த புகாரில் சொல்லப்பட்ட விவரங்கள் அடிப்படையில் நடந்த விவரங்களை தெளிவாக வாக்குமூலமாக சொல்லணும். காவல்துறை அதிகாரிகிட்ட அதை 161 ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்க. அதை புகார்தார, அதாவது அவங்க சாட்சிகள் கொடுக்கின்ற வாக்குமூலம். அந்த வாக்குமூலம் தெளிவாக இருக்கணுங்க. அதில் யார் அடித்தாங்க, எங்கே அடித்தாங்க, எந்த தேதியில் அடித்தாங்க, எத்தனை மணிக்கு அடித்தாங்க, அது சம்பந்தமான யாரெல்லாம் பார்த்தாங்க, இந்த என்ன விவரங்கள் எல்லாமே அது தெளிவாக சொல்லுகின்ற பொழுது அதை காவல்துறை அதிகாரி வாக்குமூலமாக பதிவு செய்து அதை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்கின்ற பொழுது அது அந்த வழக்குக்கான ஒரு குற்ற நடவடிக்கையில் அந்த வழக்குக்கான தீர்ப்பு குற்றவாளியை அந்த தண்டிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கும். இப்போ அந்த வாக்குமூலம் சொல்லும்போது வாக்குமூலத்தில் தான் அவங்க கையெழுத்து வாங்குவாங்க. வாக்குமூலத்தை ரெக்கார்ட் பண்ணும்போது எந்த போலீஸ் ஆஃபீஸர் ரெக்கார்ட் பண்ணுற, எந்த தேதியில் ரெக்கார்ட் பண்ணுறது, அவங்க கீழே காவல்துறை அதிகாரியுடைய கையொப்பம் இருக்கும். அந்த கையொப்பத்துக்கு தேதியோடு அவங்க பதிவு செய்வாங்க. நம்மகிட்ட பொதுவாக காவல்துறை அந்த அதாவது அந்த கையொப்பம் பெறது சில அந்த சாட்சியினுடைய இப்போ மகசர் விட்னஸ், அதாவது ஒரு ஆயுதத்தை கைப்பற்றாங்க அப்படின்னும் போது அந்த சம்பவ இடத்தை குற்றம் நடந்த சம்பவ இடத்தை பார்வையிடுறாங்க. பார்வையிடுத்து பார்வை மகசர் அங்கே தயார் பண்ணுவாங்க. இந்த குற்ற நடந்த இடத்தை பார்வையிட்டார்கள் காவல்துறை சேர்ந்தவர்கள் அப்படின் போது அவங்க பார்வையிட்டாங்கன்றது என்னங்க சாட்சி அப்படின்னு நீதிமன்றம் நாளைக்கு கேட்கின்ற பொழுது அந்த பார்வை மகசர் தயார் செய்யப்பட்ட பொழுது அங்கே யார் பார்த்தாங்க அப்படின்னு பொதுமக்கள் சாட்சி 2 பேரை அங்கே அந்த பார்வை மகசரில் குறிப்பிடுவாங்க. அப்போ பார்வை அவங்களுடைய பேர், அவங்க கிட்ட கையெழுத்து பெற வேண்டும். அந்த அவங்க தயார் செய்கின்ற அந்த வரைபடத்தில் பார்வை மகசரில் சாட்சிகள் கையொப்பம் அங்கே பார்வை மகசரில் அவங்க இப்போ நான் பார்வையிட்டதற்கான சாட்சியாக 2 பேர் நான் தானாக முன் சாட்சியம் நீங்கள் பார்வையிட்டதை நான் பார்த்தேன் அப்படின்னு அவங்க கையெழுத்து வாங்கணும். அந்த கையெழுத்து நீதிமன்ற விசாரணையில் உட்படுத்தும் போது இவங்க அந்த சம்மந்தப்பட்ட சாட்சிகள் நீதிமன்ற விசாரணையில் சொல்லணும். நாங்கள் இருந்தோம், எங்கள் முன்னாடி தான் பார்வையிட்டாங்க, அந்த விஷயத்தை பதிவு செய்யணும். சரி. சப்போஸ் இந்த FIR போடாமல் அவங்க காலதாமதம் பண்ணும்போது என்ன பண்ணணும் சார்? அதாவது புகார் கொடுக்குறோம், புகார் கொடுத்தவொடனே போலீஸுக்கு காவல்துறை சேர்ந்தவங்க புகாரை வாங்கிக்கிறாங்க. புகாரை வாங்கிட்டு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்னும் போது உடனடியாக அந்த காவல்துறை மேலதிகாரிகளுக்கு ஒரு SI கிட்ட புகார் கொடுக்குறோம், நடவடிக்கை எடுக்கலைன்னா அதுக்கடுத்தது ஆய்வாளருக்கு நம்ம எழுத்துப்பூர்வமாக அவங்களுக்கு அவங்க பார்வைக்கு கொண்டு போன புகார், ஆய்வாளரும் நடவடிக்கை எடுக்கலைன்னும் போது அதுக்கடுத்தது துணை காவல் கண்காணிப்பாளர் DSP ரேங்கில் இருக்கிற ஒரு அதிகாரிக்கு, காவல்துறை அதிகாரிக்கு நம்ம ஆய்வாளர்கிட்டையும் சொன்னால் அவங்களும் நடவடிக்கை எடுக்கலன்னு DSP புகாரை கொண்டு போகிறோம். இது எல்லாமே இந்த புகார் கொடுக்கும்போது
புகாரை அந்த காவல்துறை அதிகாரிகளுக்கு மேலதிகாரிகளுக்கு கொண்டு போகணும் அப்படின்றதுக்கான ஆவணங்களை நம்மக்கிட்ட இருக்கணும், தயாராக இருக்கணும். பொதுவாக என்னன்னா இது மாதிரி நேரில் போய் பார்த்து புகார் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் ஸோ அக்னாலஜ்மெண்ட் அங்கே வாங்கணும். புகார் கொடுத்துருந்தா அவங்க வந்து புகாரை பெற்றுக் கொடுத்ததுக்கான ஒப்புகை அக்னாலஜ்மெண்ட்டு நம்ம கொடுக்கணும், அதை வாங்கி வச்சுக்கணும். ஒருவேளை புகார் நேரடியாக கொடுக்கல, நம்ம வந்து புகாரை வந்து தபால் அனுப்பணும் அப்படின்னா பதிவு தபால் மூலமா அனுப்புறது வந்து நல்ல ஒரு விஷயங்க. வித் அக்னாலஜ்மெண்ட் கார்டு. அப்போ வந்து புகாரை பெற்றுட்டு வந்திருக்கான ஒப்புக்காட்டை நமக்கு அக்னாலஜ்மெண்ட் வந்துடும். ஸோ இது எல்லாமே மேலதிகாரிகளுக்கும் நாங்கள் பார்வைக்கு அந்த கொண்டு போயிருக்கோன்றது நீதிமன்ற விசாரணையில் காட்டுறதுக்காக. ஸோ அப்படி இதுக்கு இவ்வளோ அதிகாரிகளுக்கு புகார் கொடுத்தோம், அந்த குற்ற சம்பவத்தை குறித்து நடவடிக்கை எடுக்கப்படலை, காவல்துறை சார்பாக நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னும் போது அவங்க வந்து நீதிமன்றத்தை புகார்தாரர் நாடலாம். ஒரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் 156 கிளாஸ் 3 சிஆர்பிசியில் வந்து புகார்தாரர் வந்து நான் கொடுத்த புகார் மீது காவல்துறை எந்த நடவடிக்கை எடுக்கலை. ஸோ வந்து நீதிமன்றம் தலையிட்டு நான் கொடுத்த புகார் மீது முதல் FIR பதிவு செய்வதற்கான உத்தரவை நீங்கள் போடணும். நீதிமன்றம் அவங்களுக்கு டைரக்ட் பண்ணலாம். அது வந்து இவங்க இந்த விசாரணை பண்ணி ஏன் அந்த புகார் மேலே நீங்கள் நடவடிக்கை எடுக்கல, அதுக்கான வந்து இமிடியேட் ஆக்ஷன் எடுங்கன்னு சொல்லி பண்ணும்போது அதுக்கான ரிப்போர்ட் வந்து அவங்க கோர்ட்டில் சப்மிட் பண்ணணும். அந்த நடவடிக்கை எடுக்கலாம். ரொம்ப சந்தோஷம் சார். இப்போ ஒரு பாமரன் அவன் வந்து ஒரு புகாரை கொடுக்குறான், அதுக்கப்புறமா மருத்துவமனையில் வந்து ஒரு சரியான தகவல், புகாரில் என்ன தகவலை சொல்லியிருக்காங்களோ அதே போல் தான் மருத்துவமனையில் அவங்க வந்து சொல்லணும். அந்த மெடிக்கல் ரெக்கார்ட்லேயும் அந்த இதை வந்து கொண்டு வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா இவங்க ரெகுலராக வந்து போலீஸ் ஸ்டேஷன் போய் என்ன பண்ணீங்கன்றது வந்து கேட்குறாங்க. அப்படி அவங்க வந்து FIR போட சொல்கிறோம். அவங்க FIR போடாத பட்சத்தில் நம்ம வந்து மேலதிகாரிகளுக்கு கொண்டு போகிறோம். ஓகே. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கும்போது இதோட முடிதான்ற ஒரு கேள்வி வந்து நம்முடைய ஜனங்களுக்கு இருக்கும். அது குறித்ததான கேள்வியோடு நம்ம அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்க நாங்கள் முயற்சி பண்ணுகிறோம். அண்ட் உங்களுடைய சேவைகள்லாம் நாங்கள் வந்து ரொம்ப கேள்விப்பட்டிருக்கிறோம். நிறைய பேருக்கு நீங்கள் உதவியாக இருந்திருக்கிறீங்க. நிறைய காரியங்களில் தோக்கக்கூடிய கேஸ் எல்லாம் கூட எடுத்து நீங்கள் நடத்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லை, ஏழைகளுக்கு நீங்கள் ரொம்ப உதவியாக இருக்கீங்கன்னு கேள்விப்படுறோம். உங்களை சந்தித்தது ரொம்ப சந்தோஷம். நீங்கள் செய்து வருகிற சேவைக்கும் எங்களுடைய உள்ளமார்ந்த பாராட்டுகளை உங்களுக்கு தெரிவித்துக்கிறோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நன்றி. ஓகே, மீண்டுமாய் சந்திப்போம்.